என்னோட சக ஊழியர் வந்து இந்த பேலியோ டயட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டேன். சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால இதுவும் சயின்ஸை வச்சு வருது அப்படிங்கிறதுனால ஓகே, கொஞ்சம் அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி பார்க்கலான் இருந்தேன். எனக்கு ஒரு 3 விதமான கேள்விகள் இருக்குது. இதில் சைவம் அசைவம் பிரிக்கிறப்ப சைவத்தோட முக்கியம் கம்மியாக இருக்குது. மேபி உங்களால் ஒரு நாளில் என்னை வந்து நான் பியூர் வெஜிடேரியன், என்னை நான் வெஜிடேரியனாக உங்களால் ஃபோர்ஸ் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அடுத்தது அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் எனக்கு கிடையாது. ஏன்னா அப்படியே தான் நான் பழகி வாழ்ந்து வந்தேன். என் வீட்டில் முட்டை வாங்கிட்டு போனேன்னா எங்கள் அம்மா விளக்கமாத்தால் அடிப்பாங்க. அப்படி அது அப்படி பழகி வந்தாச்சு. அதுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனால் உடம்பை குறைச்சாகணும். இதுக்கு நான் உள்ளார வந்தேன்னா எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னால் முடியாது. ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, இதுதான் இனிமேல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இறங்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்டாக நான் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டேன். நவன் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம ஒன்றும் ஃபாரினில் இல்லை. சாதாரண ஒரு நடுத்தர சாமானிய மக்கள் ஊருக்கு போகிறோம், ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போகிறோம். அங்கே போடுறது தான் நான் சாப்பிட முடியும். அங்கே போயிட்டு நான் தனியாக உட்காந்துக்கிட்டு பாதாம் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ எந்த ஃப்ரீக்குவன்சியில் நான் வந்து அந்த மாதிரி அக்கேஷனில் சாப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ப்ரொமோட் பண்ணலை. வி ஆர் எஜுகேட்டிங், மேக்கிங் தம் அவேர்னஸ். ஓகே பண்ணுறோம் அப்படின்னா சாமானிய மக்களால் இதை வந்து கிரகிச்சிக்க முடியுமா? அவனோட சக்தி, இதை வாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கா? இந்த டயட்டோட ஒரு மந்த் வேல்யூ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் 8,000 to 9,000 வருது. பேர் மினிமம். ஒரு நல்ல இதுக்கு போய் வாங்குகிறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட், என்னால் வந்து ஹோல்சேல் பஜாருக்குலாம் போய் பர்ச்சேஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிற ஒரு சாமானிய மக்களாக இருக்கக்கூடியவனுக்கு நான் சொல்கிறேன், என் தம்பிக்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா அவனால் போய் எல்லா இடத்துலையும் வாங்க முடியாது. ஸோ 8,000 to 9,000 வருது. ஸோ இதில் இன்னும் எளிமைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோட இந்த 3 கேள்விகள். முதலில் வந்து நீங்கள் கேட்டது சைவ பேலியோவில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கேள்வி. சைவ பேலியோவில் சாதித்த நிறைய பேர் வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க. உதாரணமாக இவர் நம்ம பாலாஜி வந்து சைவ பேலியோ மூலியமாக தான் வந்து 12 கிலோ வந்து அவர் இழைச்சி அந்த வந்து மேடையில் வந்து பேசினார். ஸோ சைவ பேலியோவில் இதே மாதிரி எழுத்தாளர் என் சொக்கன் வந்து சைவ பேலியோவில் மூலமாக எடை இறக்கி, இதே மாதிரி நிறைய பேர் சைவ பேலியோவில் எடை இறக்கியிருக்கிறாங்க. ஆனால் வந்து வெஜிடேரியன் பேலியோவும் நான் வெஜிடேரியன் பேலியோ வந்து கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே வந்து வேறு. சைவ பேலியோ இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தேன் காமன் மேன் ஃபுட், பட் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் பெட்டர் தேன் நான் வெஜிடேரியன் பேலியோ. இருக்கிற அனைத்து உணவு முறைகளிலுமே எனக்கு தெரிஞ்சு யாமறிந்த உணவு முறைகளிலே அசைவ பேலியோ போல் சிறந்ததாவது எங்கும் காணோம். சில வகை வியாதிகளை சைவ பேலியோவின் மூலமாக குணப்படுத்த முடியும். சில வகை வியாதிகளுக்கு அதில் வந்து தீர்வே வந்து கிடையாது. உதாரணமாக வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இன்னைக்கு என்கிட்ட கேட்டார். ஃபேட்டி லிவர் அண்ட் பியூர் வெஜிடேரியன், அந்த காம்பினேஷனுக்கு வந்து மருந்து என்னென்னா, ஃபேட்டி லிவர் இருந்தால் நீங்கள் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் உணவு வந்து முட்டை சாப்பிடாதேம்பாங்க, ஃபுல்லாக ஃபேட்டு. ஆனால் நீங்கள் முட்டையை தான் சாப்பிடணும். அது சாப்பிட்டா தான் அதில் இருக்கிற கோலின் வந்து ஃபேட்டி லிவரை குணப்படுத்தும். கோலின் இல்லாமல், இது ஃபேட்டி முட்டை இல்லாமல் நீங்கள் வந்து கோலின் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரேசிலில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பிரேசில் நட் எனப்படும் நட்டை வந்து நம்ம சாப்பிடணும். அது வந்து காரிய சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ சில வகை வியாதிகளுக்கு உதாரணமாக வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வகை கேன்சர் வெஜிடேரியன் டயட் சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க. கேன்சருக்கு வந்து நான் வெஜிடேரியன் டயட்லேயே வந்து கெட்டோஜெனிக் டயட் அப்படிங்கிற ஒரு டயட் இருக்குது. அது குணப்படுத்துன்னு நான் சொல்லலை. ஆனால் வந்து ஆய்வுகள் வந்து என்ன சொல்லுதுன்னா, கேன்சர் வந்து தீவிரம் அடையாமல் கெட்டோஜெனிக் டயட் வந்து ஒரு அளவுக்கு வந்து அது தடுக்குது அப்படிங்கிற அளவில் தான் வந்து இன்றைய அளவில் ஆய்வுகள் இருக்குது. க்யூருக்கு வந்து கிடையாது. ஸோ வந்து நம்ம வியாதியோட தன்மை என்னவோ அதற்கு தகுந்த உணவை வந்து நம்ம சாப்பிட்ணும். நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைவமா அசைவமா வெஜிடேரியனா ஜெயினா அப்படிங்கிற டயட்டா அப்படிங்கிற பிரச்சனையே வந்து அது கிடையாது. அதுக்கு தேவை மூலப்பொருட்கள், வைட்டமின்கள். அது வந்து நம்ம உடம்புல வந்து கிடைக்கணும். சைவ உணவில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, நிறைய மூலச்சத்துக்கள் சைவ உணவில் நம்மளுக்கு கிடையாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏ வந்து கேரட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன பிள்ளை கேட்டாலும் கூட சொல்லுவாங்க. உண்மை என்ன அப்படின்னா, கேரட்டில் வைட்டமின் ஏ கிடையாது, கீரையில் வைட்டமின் ஏ கிடையாது, எந்த விதமான காய்கறி பழத்திலுமே வைட்டமின் ஏ வந்து கிடையாது. ஆனால் வைட்டமின் ஏ வந்து கண் பார்வைக்கு மிக மிக முக்கியம். வைட்டமின் ஏ குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாலைக்கண் வியாதி வந்து வரும், கண் பார்வை குறைபாடுகள் வந்து வரும். ஸோ இத்தனை முக்கியமான ஒரு மூலப்பொருள் நமக்கு சைவ உணவின் மூலமாக நமக்கு கிடைப்பதில்லை எனும்போது நம் உடலில் அதனால் வரும் பாதிப்புகள் கட்டாயமாக
வரத்தான் செய்யும். அனீமியா, இரும்புச்சத்து, சைவ உணவு உங்களுக்கு இருந்து நீங்கள் பெண்ணாக இருந்தால் 99% உங்களுக்கு அனீமியா எனப்படும் இரத்த சோகை வியாதி வந்து இருக்கும். அதை வந்து சைவ பேலியோல குணப்படுத்தினா அதுக்கு வந்து மருந்தே கிடையாது. அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இரும்பு சட்டியில் சமைச்சிக்கோ, டாக்டர் கிட்ட போய் அயன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்ல முடியும். இதே அசைவ டயட்டில் ஈரல் சாப்பிடு, ரத்த பொரியல் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை குணப்படுத்த முடியும். ஸோ உங்களுக்கு சைவ பேலியோ வேணும் அப்படின்னா அதற்கு தகுந்த எடை குறைப்புன்னா சைவ பேலியோனால் முடியும். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுன்னா சைவ பேலியோனால் முடியும். பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா சைவ பேலியோனால் முடியும். பட் வேலை வகையான காம்ப்ளெக்ஸான வியாதிகள் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா சைவ பேலியோனால் அதை கட்டாயமாக குணப்படுத்த முடியாது. ஸோ தேர்வு வந்து உங்களுடையது தான். இரண்டாவது கேள்வி வந்து வெளியூர் போகிறோம், ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து இந்த சமயத்தில் வந்து பாதாம் வந்து உட்காந்து குறித்து சாப்பிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆக்சுவலாக நாங்கள் வெளியூர் போனால் பாதாம் கட்டி எடுத்துகிட்டு போய் கல்யாண மண்டபத்தினால சாப்பிட்டுட்டு தான் உள்ளே போவோம். போய் சாப்பிட்ட மாதிரி நடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ வந்து இதற்கு தீர்வு என்பது வந்து நம்ம கிட்ட தான் இருக்குது, நம்ம மனசுல தான் வந்துருக்குது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான கலாச்சாரம் என்னன்னா, ஒருத்தர் மேலே அன்பு காட்டணும்னா அவர் வாயில் பிடிச்சதை துருக்கி அவரை சாப்பிட வச்சு வாந்தி எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதா வந்து நம்ம நினைக்கிறோம். ஒருத்தர் போய் வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிட சொல்லலைன்னா அது அவமரியாதை, நம்ம சாப்பிடலன்னா அவருக்கு அவமரியாதை அப்படிங்கிற மாதிரி தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். விருந்தோம்பல் வந்து தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம். ஆனால் அதையும் வந்து நாம் இனி கொஞ்சம் முறையாக செஞ்சு ஒரு டயட்டில் ஒருத்தர் இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து அவருக்கு வந்து என்ன வகையான உணவு வேணுமோ அது எல்லாத்தினாலையும் சாத்தியம் இல்லை. நீங்கள் போகிற இடத்துல வந்து உங்களுக்கு முட்டையும் மட்டனும் வந்து கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் டிப்ளமேட்டிக்காக இப்போ இலையில வச்சாங்கன்னா சரி, இப்போ இலையில வைக்கிற ஜிலேபி, முறுக்கு, மிச்சர் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்ணும் அவசியமே வந்து கிடையாது. ஏதோ 2 கேரட் பொரியல் எடுத்து வாயில் போட்டு மோர் வச்சு அதை சாப்பிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடலாம். அந்த மாதிரி ப்ராக்டிக்கலான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி தான் நம்ம சர்வைவ். அதே சமயம் 100% வந்து உன்னால் அது முடியல அப்படிங்கிறனால வச்சா கொடுமி அடிச்சா மொட்டாங்கிற அப்ரோச் வந்து வேண்டாம். என்னால் வந்து மாதத்துக்கு ஒரு நாள் சீட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால் நான் டயட்டே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறத விட சரி ஒரு நாள் சீட்டிங் பண்ணிடலாம், பண்ணிவிட்டு மிச்ச 30-29 நாள் வந்து நாம் ஸ்ட்ரிக்டாக டயட் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த அப்ரோச் வந்து பெட்டர். மூன்றாவது வந்து விலை. சைவ பேலியோ அசைவ பேலியோ எல்லாருக்குமே கட்டுப்படி ஆகக்கூடிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 10,000 ரூபா வந்து ஆகுது, மாதத்துக்கு 10,000 ரூபா ஆகுது, 8,000 ரூபா ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. டயாலிசிஸ் ஒரு தரம் பண்ணால் 10,000 ரூபா, வாரத்துக்கு 3 டயாலிசிஸ், மாதத்துக்கு 12 டயாலிசிஸ், 1,20,000 ரூபா எப்படி கட்டுப்படி ஆகுது? எங்கள் குரூப்பில் வந்து ஒருத்தருக்கு வந்து 7,000 ரூபா தான் சம்பளம், சொரியாசிஸ் வந்து அவருக்கு இருந்துச்சு. 3,000 ரூபா மாதம் மருந்துக்கு மட்டும் அவர் செலவு பண்ணிட்டு இருந்தார். அத்தனை செலவு பண்ணி வந்து டாக்டர் வந்து அவர் புண்ணை கையிலையும் கூட தொட மாட்டார், குச்சி வச்சு தான் குத்தி பார்ப்பார். அவர் வந்து பேலியோ டயட் எடுத்து அவருக்கு வந்து இன்னைக்கு பரிபூர்ண நிவாரணம். 15 நாளில் சொரியாசிஸ் வந்து அவருக்கு வந்து குணமாயிடுச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு வரக்கூடிய வியாதிகளின் தன்மை, ஒரு வியாதியெல்லாம் வந்து நம்மளுக்கு அதுக்கு மருந்துக்கு செலவு பண்ணி நம்ம அழியிறத விட 10,000 ரூபா மாதம் கொடுன்னு சொன்னால் அது நிறைய பேர்த்தினால முடியாது. ஆனால் வந்து வியாதி வந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறது வந்து நம்மளுக்கு வந்து சிரமம். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம உணவு செலவை பேலியோவில் நம்மளால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். உதாரணமாக கணக்கு போடுங்க, டாஸ்மாக்கு எத்தனை செலவு பண்ணுறோம் நீங்கன்னு சொல்லலை, தமிழ்நாட்டு ஜனங்கள் யோசிச்சு பாருங்க. ஏழை மக்களுக்கு கட்டுப்படியே ஆகக்கூடிய விஷயம் அப்படின்னா குடி. ஆனால் நிறைய ஏழை மக்கள் வந்து டாஸ்மாகில் வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வந்து தினமும் வந்து துளைக்கிறார்கள். உணவகங்களுக்கு வந்து சென்று சாப்பிடுகிறார்கள். பீட்சா ஹட், பெப்சி, கோக்கு இப்படின்னு வர்றப்போ வந்து செலவு அப்படிங்கிறத பற்றி யாருமே பேசுறது கிடையாது. நிறைய வீண் செலவுகளை வந்து நம்ம பண்ணுறோம். சினிமாவுக்கு வந்து போகிறோம், அல்லது வந்து நம்ம சுற்றுலா அப்படின்னு சொல்லி போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து மன மகிழ்ச்சிக்கு நம்ம செய்யக்கூடாது. நீங்கள் இதில் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜங்க் ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறது, மற்றபடி மருந்துக்கு செலவு பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த டயட்டில் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. இரண்டாவதாக வந்து நீங்கள் சாப்பிட்றப்ப வந்து நீங்கள் வந்து டெய்லி போய் மட்டனு ஃபிஷ்ஷு எடுக்க முடியல அப்படின்னா 1/2 டஜன் முட்டையும் 1/2 மூடி தேங்காயும் சாப்பிட்டா அதுதான் பேலியோ. அதில் வந்து உங்களுக்கு பெரிய செலவு வந்து ஆகாது.